புதுச்சேரி மாநில அஇஅதிமுக செயலாளர் அன்பழகன் இன்று செய்தியாளரிடம் கூறுகையில், முதுநிலை மருத்துவ படிப்பு இடஒதுக்கீடு சம்பந்தமாக கடந்த 2 தினங்களுக்கு முன்பு உச்சநீதிமன்றத்தில் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் வழங்கப்பட்ட தீர்ப்பு புதுச்சேரி மாநிலத்தில் வசிக்கும் மாணவர்கள் முழுமையாக பாதிக்கப்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த மட்டில் 3 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி ஆகியவற்றில் முதுநிலை மருத்துவ இடங்கள் மொத்தம் 370 இடங்கள் உள்ளன. இதில் ஆண்டுதோறும் புதுச்சேரியில் பிறந்த மாணவர்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது. பிம்ஸ் 31 இடங்கள், மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி 61 இடங்கள், வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி 66 இடங்கள், இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி 28 இடங்கள் என மொத்தம் 186 முதுநிலை மருத்துவ இடங்கள் அரசு இடஒதுக்கீட்டாக புதுச்சேரியை வசிப்பிடமாக கொண்ட மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்பிற்கு பிறகு அடுத்த கல்வியாண்டில் இருந்து புதுச்சேரி மாநில மாணவர்களுக்கு முதுநிலை மருத்துவத்தில் வழங்கப்பட்ட இடஒதுக்கீடு முழுமையாக ரத்து செய்யப்பட்டு அது அகில இந்திய இடஒதுக்கீட்டில் சேர்க்கப்படும். இதனால் புதுச்சேரி மாநில மாணவர்கள் முழுமையாக முதுநிலை மருத்துவம் படிப்பதில் இருந்து பாதிக்கப்படுவர். இது நம் மாநில உரிமையை நீதிமன்றத்தின் துணையோடு பறிக்கும் செயலாகும். இந்த தீர்ப்பு அமுல்படுத்தப்பட்டால் எதிர்காலத்தில் நம் புதுச்சேரியில் பிறந்து வளர்ந்த மாணவர்கள் மருத்துவம் சார்ந்த முதுநிலை கல்வி பயில முடியாத ஒரு அபாயகரமான சூழ்நிலை ஏற்படும். எனவே உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து புதுச்சேரி அரசின் சார்பில் உடனடியாக சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட வேண்டும். மாண்புமிகு முதல்வர் அவர்களும் மேதகு துணைநிலை ஆளுநர் அவர்களும் போர்க்கால அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தின் சீராய்வு மனு தாக்கல் செய்ய உரிய சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதுச்சேரி மாநிலத்தில் சில தனியார் பள்ளிகள் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை விட இரவு 8 மணி வரை பள்ளி நடத்துவதும், வார விடுமுறை நாட்கள் மற்றும் அரசு அறிவிக்கும் விடுமுறை நாட்களில் பள்ளிகள் நடத்துவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இதனால் மாணவர்களுக்கு போதுமான ஓய்வு, பொழுதுபோக்கு, குடும்ப உறுப்பினர்களிடம் நெருக்கமின்மை உள்ளிட்டவை ஏற்படுகிறது. இது மாணவர்களுக்கு தேவையற்ற மன அழுத்தம் மற்றும் உடல் அழுத்தத்தையும் ஏற்படுத்துகிறது. இது சம்பந்தமாக நம்முடைய சட்டப்பேரவை தலைவர் அவர்களும் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற உளவியல் மாநாட்டில் குறிப்பிட்டிருந்தார். தற்பொழுது கல்வித்துறையானது மாலை 5 மணிக்கு மேலும் வார விடுமுறை மற்றும் அரசு அறிவிக்கும் விடுமுறை நாட்களிலும் பள்ளிகள் நடத்தக்கூடாது என அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உண்மையில் பள்ளிகள் அனைத்தும் காலை 9:20 முதல் மாலை 4:20 வரை இயக்க வேண்டும் என விதிமுறை வகுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தனியார் பள்ளிகள் காலை எத்தனை மணிக்கு துவங்க வேண்டும் என தற்போதைய அரசாணையில் குறிப்பிடப்படவில்லை. இதனால் காலை 5:30 மணியளவில் இருந்து கூட தனியார் பள்ளிகள் வகுப்புகளை நடத்தக்கூடிய நிலையை அரசே ஏற்படுத்தி கொடுப்பதாக தெரிகிறது. அதே போன்று பள்ளியின் வேலை முடியும் நேரம் மாலை 4:20 என இருக்கும் நிலையில் 6 மணிக்கு மேல் பள்ளிக்கூடம் நடத்தக்கூடாது என அறிவித்து இருப்பது ஏன்? ஒரு அரசாணை வெளியிடும் போது தெளிவற்ற முறையில் அரசாணை வெளியிட்டு அரசின் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்படாத பல கல்வி நிறுவனங்கள் இதுபோன்ற அரசாணைகளை தவறாக பயன்படுத்திக் கொள்ள கல்வித்துறையே மீண்டும் ஒரு வாய்ப்பை அளித்துள்ளதாக தெரிகிறது. எனவே புதுச்சேரி அரசு இப்பிரச்சனையில் சரியான ஒரு புதிய அரசாணையை வெளியிட உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார்.